ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 18 மகி கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு டீ ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். இதை வந்து சாயங்காலம் டைமில் டீ கூட காஃபி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு. சாயங்காலம் டைமில் உங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தா ஒரு ஸ்நாக்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இது தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்தை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து பலாக்கொட்டை எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு துணியில் போட்டு ஈரமெல்லாம் தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேல் தோலை உரித்து எடுத்துருங்க. இது வந்து சீசன் இருக்கும் போது இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு உரிக்கிறதுக்கு வரலைன்னா ஒரு கத்தி ஒரு லைட்டாக ஒரு கீரல் போட்டு உரிச்சிங்கன்னா இந்த தோல் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. இப்போ பாருங்கள், மொத்த தோல் எடுத்துகிட்டு இப்போ நான் மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த பலாக்கொட்டையை நம்ம சேர்த்துக்கலாங்க. இது வந்து உரித்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு வரலைன்னா 2 பீஸாக கட் பண்ணி கூட தோல் எடுத்துக்கலாம். இப்போ நான் இது நல்லா ஒரு பல்ஸ் மூடில் அரைச்சி கொண்டு வந்துடலாம். எடுத்து காட்டுற மாதிரி இந்த அளவுக்கு கொஞ்சம் குறப்பாக அரைச்சாலே போதும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ பெரிய ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் 3/4 கப் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே 1/2 கப்பு பச்சரிசி மாவு, கூடவே பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சு இந்த பலாக்கொட்டை நல்லா பல்ஸ் மூடில் அரைச்சிருக்கோம் இல்லையா. இப்போ நமக்கு 1 கப்பு வந்திருக்கு. இதில் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே பாருங்கள், பெரிய சைஸ் 2 வெங்காயம் நல்லா நீட்ட வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாங்க. கூடவே காஷ்மீர் மிளகாய் ஒரு 1/2 ஸ்பூன், சோம்பு வந்து பாருங்கள் அதுவும் ஒரு 1/2 ஸ்பூன், நல்லா வாசனையாக இருக்கும் சோம்பு சேர்த்திங்கன்னா. கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு விழுது நல்லா 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூடவே பாருங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி, கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அரைச்சிட்டு நல்லா தூளாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாங்க. அது கூட பாருங்கள், நல்ல டேஸ்ட்டுக்காக நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா கையை விட்டு ஒன்றை போல் உதிர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடலை மாவு, பச்சரிசி, வெங்காயம் இது கூட இந்த மசாலா வந்து நல்லா கோட்டாகணும். அந்த அளவுக்கு பொறுமையாக நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், இதே போல் எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஆனியன் வெங்காயத்து மேலே நல்லா வந்து மாவு நல்லா கோட் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு நீங்கள் கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட பார்த்து நல்லா சுட எண்ணெய் வந்து ஒரு 2.5 குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த ஸ்நாக்ஸ் நல்லா கிரிப்ஸியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ ஊற்றியாச்சு பாருங்கள். நல்லா கை சூடு ஆறுனதுக்கப்புறமா நிதானமாக எடுத்து மறுபடியும் இந்த எண்ணெய் வந்து எல்லா மேலும் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப பிசையாமல் லைட்டாக அப்படி கை பசந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கலந்தாச்சு. இதுக்கு மேல் நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிக்கணும். தண்ணி வந்து ஊற்றி வந்து பிசையக்கூடாதுங்க. நான் இதே போல் ஒரு 3 ட்ரிப்பு தண்ணி எடுத்து தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு மறுபடியும் லைட்டாக அப்படியே ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. மாவு பிசையாமல் கலந்தால் தான் நமக்கு இந்த ஸ்நாக்ஸ் வந்து போடுறச்ச நல்லா எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ ஒரு பக்கம் ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சி வந்திருக்கு. நம்ம எடுத்து இப்போ இதை கொஞ்சமாக எடுத்து நிதானமாக அப்படி கையோடு எடுத்து உதிர்த்து விட்டிங்கன்னா நமக்கு அந்த கொஞ்சமாக உதிர்ந்து எண்ணெயில் விழும் பாருங்கள். அந்த மாதிரி விழுந்தால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், கிரிப்ஸியாகவும் இருக்கும். இப்போ வந்திருக்கு பாருங்கள். நம்ம இப்போது நல்லா கரண்டை விட்டு லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்குறதுக்கு கலர் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்த இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நல்லா சுட உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நான் சொன்னது போல் சாயங்கால டைமில் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாம் இதே போல் மறுபடியும் செகண்ட் பேட்ச் அதையும் போட்டு எடுத்துக்கலாங்க. நாம் வந்து பார்த்தீங்கன்னா பலாக்கொட்டையை வந்து பொரியல் பண்ணியிருப்போம், இல்லைன்னா ரோஸ்டட் பண்ணி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்ருப்போம், அடுப்பில் சுட்டு சாப்பிட்ருப்போம். ஆனால் அந்த பலாக்கொட்டையை நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நம்ம 2வது பேட்சும் போட்டு எடுத்தாச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை அதுவும் பொரித்து ஒரு டெக்கரேஷனுக்காக அது மேலே போட்டுக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி நல்லா சூப்பரான ஒரு பலாக்கொட்டை வச்சு அருமையான ஒரு பக்கோடா ரெடி பண்ணிட்டோம்.
கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நான் சொன்னது போல் தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன். எனக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் பிரித்து காட்டுறேன் பாருங்கள், அப்படியே கையில் நுணுக்கி காட்டுறேன் பாருங்கள். நல்லா கிரிப்ஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா உள்ள டேஸ்டியாக இருக்கும்.